வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்தி ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ட்ரையான ஃப்ரிஸியான ஹேராக இருக்குது, ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடி இருக்குன்னா அவங்களோட முடியை சாஃப்டாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் மாற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஊற வச்சு கூட அப்படியே சாப்பிட்லாம். செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தீஸ்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை சாலட் சாப்பிட்றீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்து நீங்கள் அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கலையா லட்டு, இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே அளவுக்கு மீறினா அது நல்லது கிடையாது. அதை நல்லா மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணும். ஸோ நான் என்ன அளவு சொல்லியிருக்கேன், 1லேருந்து 1.5 ஸ்பூன் அவ்வளோதான் சாப்பிட்ணும். உங்களுக்கு ரொம்ப மோசமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் அவ்வளோதான் சாப்பிட்ணும். 2 ஸ்பூன் சாப்பிட்டா இன்னும் நல்லதோ, 3 ஸ்பூன் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்லாம் சாப்பிடாதீங்க.